அத்தியாயம் 11. இறுதியான முடிவென்ன என்று சனி வினவியதும், இன்னும் எத்தனை பேர் என்னுடன் வலுக்கட்டாயமாக யுத்தத்திற்கு வருவதாக உத்தேசம்? விதிகளை வகுத்து கொடுத்தவன் ஈசன். விதிகளை ஏற்று பணி செய்தவன் நான். கேள்வி கேட்க ஈசன் மட்டும்தானே வர வேண்டும். எதற்காக என் விஷயத்தில் எல்லோரும் வரிசை கட்டி கொண்டு வருகிறீர்கள்? நான் என்றாவது உன்னிடம் இது செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லியிருக்கின்றேனா? ஏனடா சனி உனக்கு இந்த வேலை? யாரையும் பிடிக்கும் வேலை இல்லை என்றதும் என்னை பிடிக்க வந்து விட்டாயா? பேசாமல் உன்னிடம் என்னை பற்றி புகார் அளித்த சித்திரகுப்தன் மீது உன் பார்வையை திருப்பலாமே என்று காட்டமாக சொன்னான் யமன். அதை சொல்லவும் வேண்டுமா? செய்து விடுகிறேன். நான் திருக்கடையூர் வந்ததே உன் அவளை பார்க்கலாம் என்றுதான். பார்த்ததற்கு தான் அவளை 10 அடி தூரம் ஓட வைத்து விட்டாயே. சனியின் பார்வை என்றால் அப்படித்தானே இருக்கும். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு முறை பார்க்கட்டுமா? வேண்டவே வேண்டாம், நீ கிளம்பு. இந்த இச்சையால் எதிர்கொள்ளப் போகும் விளைவுகள் அதிகம் தமையனே. பிரம்மச்சுவடியில் கணக்கினை வேறு அளித்திருக்கிறாய். ஈசன் நெற்றிக்கண் திறக்கும் வேலை வரும். என்ன செய்ய போகின்றாய்? அவள் உயிர் கவர்ந்து வர வேண்டும் என்றுதான் பாசக்கயிறுடன் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்தேன். அவளையும் பார்த்தேன். பார்த்த மறுவினாடி பாசக்கயிறு வீச மனம் வரவில்லை. அவள் மீது பாசம் வந்து தொலைத்து விட்டது. அதற்குள் நானே தொலைந்து போய்விட்டேன். அவளது ஆயுளை கவர நேரம் கடந்து விட்டதை அறிந்துதான் பிரம்மச்சுவடியில் இருந்து அவளது கணக்கினை அழித்தேன். எனது வெறுமையான பக்கங்களுக்கு எல்லாம் தற்போது அவள் வர்ணம் பூசிக்கொண்டிருக்கிறாள் சனி. அவளுடன் நடத்திய நீண்ட உரையாடல் என்னை புதிதாய் பிறக்க வைத்திருக்கிறது. அவளிடம் மட்டுமே நான் காலன் என்பதை தாண்டி ஓர் ஆண்மகன் என்று உணர்கிறேன். அவளை மனம் செய்ய வேண்டும். யமலோகம் நிறையும் அளவிற்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யமகிங்கரர்களுடன் எம் மக்கள் விளையாடி கழிக்க வேண்டும். அதை நானும் அவளும் பார்த்து ரசிக்க வேண்டும். இப்படி ஏராளமான கனவுகள் எனக்குள் உண்டு. எனினும் அவளுக்கு நான் யமன் என தெரியாது. அவளுக்கு தெரிந்தால் சித்திரகுப்தன் ஆசை மிக எளிதாக நிறைவேறிவிடும். அவளது வெறுப்பினை என்னால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள இயலாது. இவ்விஷயம் தெரிந்தால் அவள் என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாள். அதன் பின் நான் இருக்க மாட்டேன். எப்பேற்பட்டவன் நீ? இப்படி பித்து பிடித்து பிதற்றுவதை பார்க்கையில் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு பெண்ணிடம் விழுந்துவிட்டால் இப்படிதான் மாறிவிடத் தோன்றுமோ? நீயும் வேண்டுமானால் அதை அனுபவபூர்வமாக விழுந்து தெரிந்து கொள்ளேன் சனி. தேவையே இல்லை. நம் குடும்பத்திற்கு ஒரு காதல் கிறுக்கன் போதும். நான் அப்படியே வந்த வழியே கிளம்புகின்றேன். சித்திரகுப்தன் வேறு உன்னை பேசி சரி பண்ண சொன்னான். அவனிடம் இப்போது நான் என்னவென்று உரைப்பது? உண்மையை சொல்கின்றேன். முதலில் தாம் திருமணத்தினை விரைந்து செய்து கொள்ளுங்கள். உனக்கு என்மேல் சினம் வரவில்லையா சனி? கடமையில் இருந்து தவறியதில் எனக்கு சினம் வந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் தங்களின் மனம் புரிந்த பின் அந்த சினம் எங்கோ சென்றுவிட்டது. கடமையில் இருப்பவர்கள் எல்லோரும் மனதினை கல்லாகவே வைத்திருக்க வேண்டுமா என்ன? அவர்களுக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் அல்லவா? அதுவும் தேவலோகத்தில் இந்த தேவர்கள் செய்யும் விதிமீறல்கள் எல்லாம் சொல்லி மாளாது. அந்த வகையில் நீ காதலில் தானே விழுந்திருக்கின்றாய். ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். எனக்குன் ஆதரவு எப்போதும் உண்டு தமையனே, வருகிறேன் என்று சொன்னவன் மேலோகத்திற்கு சென்றுவிட மறைவில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த சித்திரகுப்தனுக்கு, அடங்கப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி என்று சனியினை பார்த்து நினைத்து கொண்டான். சனியும் உடன் பிறந்தவனுக்கு ஆதரவாக பேசியதில் இனி என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டான் சித்திரகுப்தன். எதுக்கு இப்படி பயந்துட்டு ஓடி வர்ற அஞ்சுமா? திருவின் கேள்விக்கு அங்கே ஒரு எருமை இருந்தது, அதான் பயந்துட்டேன் என்று பதிலளித்தார். இந்த பயம் எல்லாம் தேவையே இல்லாதது. புரியுது, இனி பயப்பட மாட்டேன். இப்போவாவது சாப்பிட்றியா? இல்லை பசிக்கலை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். உங்கள் அத்தை நம்ம 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்துட்டு வந்திருக்காங்க தெரியுமா? ஜாதகம் பார்த்தாங்களா? எதுக்கு? இதென்ன கேள்வி? எதுக்கு ஜாதகம் பார்ப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு? நம்ம கல்யாண விஷயத்துக்காகத்தான். கல்யாணமா? என்ன நீ என்ன சொன்னாலும் அதிர்ச்சியாகவே பார்க்குற, தெரியாத மாதிரியே பேசுகிற. நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எப்போவோ முடிவு பண்ணது தானே. அதுக்காக தான் அம்மா போய் ஜாதகம் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? இதை கேட்கையிலே பொருத்தம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வதாக உத்தேசம் அஞ்சனா? யமனின் குரல் ஆவேசமாக வந்ததில் அந்த அறையின் மூலையில் பார்த்தான். யமன்தான் கோபம் கொண்ட முகத்தோடு நின்றிருந்தான். அவள் அவனை கண்டு கொள்ளாமல் திரும்பி திருவை பார்த்தாள். 30 முடிஞ்ச பிறகு திருமணல்மேடு கோவில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இது மட்டும்தான் அவளது வாயிலிருந்து வந்தது. ஆனால் அவள் மனம் அத்தையிடம் பேச வேண்டும் என்று குறித்து கொண்டது. அம்மா என்ன சொன்னாங்க?
எங்கள் அத்தை எனக்கு தானே சாதகமாக பேசுவாங்க, அவங்களுக்கு இதில் இஷ்டம். மாமாவோட ஆத்மாவும் நம்ம கல்யாணத்தால் சாந்தி அடையும்னு அத்தை சொன்னாங்க. உண்மைதானே? மாமா எப்பவும் நம்மளோட கல்யாணத்தை பற்றி தானே பேசுவாங்க. இதற்கு அவள் என்ன பதில் சொல்லுவாள்? அவளது ஐயாவின் பேச்சை எடுத்ததும் அவள் மனம் அவர் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறோமோ என்று நினைக்க ஆரம்பித்தது. அவள் முகத்தில் படிந்த அதீத வேதனையை கண்ட யமன் அவள் மனம் மாறிவிடும் அபாயம் இருப்பதையும் அறிந்து கொண்டாள். இப்போது திரு அவனது மாமாவை பற்றி மட்டுமே பேசினான். அவர் எவ்வளவு ஆசையாக இந்த கல்யாணத்தினை எதிர்பார்த்தார் என்பதை குறித்து விவரித்தார். அவள் மனதில் முழுதாய் குற்ற உணர்வு சூழ்ந்து கொண்டது. அவர் இருந்திருந்தால் நிச்சயம் திருவுடனான கல்யாணத்தினைத்தான் எதிர்பார்த்திருப்பார். அது அவளுக்கு தெரியும். இப்போது திருவை மீறி அந்தகனை நினைத்து விட்டேனே, இது எவ்வளவு பெரிய தவறு. ஐயாவுக்கு நல்ல பொண்ணா நான் நடந்துக்கல. ச, அவன் கண்ணை பார்த்துருக்கவே கூடாது, அதான் மயங்கிட்டேன் என அவள் மனதிற்குள் நினைக்க அது அத்தனையும் யமனுக்கு தெரிந்தது. திரு பேசி பேசி தங்களது திருமணம் நடந்தால் மட்டுமே சங்கரன் ஆத்மா சாந்தி அடையும் என்ற மாயையை உருவாக்கி இருக்க அவளும் பொறுப்பான மகளாக நடக்க முடிவு செய்தாள். டேய் படுபாவி, உன் திருமணம் நடக்கவே கூடாது என்றுதானே உங்கள் 2 ஜாதகமும் பொருந்தாது. மீறி திருமணம் நடந்தால் இருவரது உயிருக்கும் ஆபத்து என்று அந்த ஜோதிடரின் உருவில் வந்து நான் சொல்லி வைத்திருந்தேன். அதையும் மீறி இப்போது நீ என்ன செய்து வைத்திருக்கின்றாய்? அவள் தந்தையின் பெயரை மட்டும் சொல்லி மிக எளிதாக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லும் அளவிற்கு கொண்டு வந்து விட்டாயே. என்னை நெருங்கி வந்தவளை கன நேரத்தில் பிரித்து விட்டாயே. உன்னை உண்மையிலே எண்ணெய் கோப்பரையில் போடத்தான் போகின்றேன். வயிறு எரிகிறதடா, யமனையே புலம்ப வைத்திருந்தான் திரு. டேய் திரு, அவ தூங்க வேண்டாமா? பேசிட்டே இருந்தா அவ தூங்குவது எப்போ? லட்சுமியின் குரலில். சாப்பிடலாமா அவ இன்னும்? அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பிட சொல்லலான்னு உட்காந்தேன் என்றான் அவன். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே இரு. இல்லை இருக்கட்டும், நானும் இருக்கேன். போ திரு, அவளை சாப்பிட வச்சுட்டு நானுமே வெளியே வந்துடுவேன், அவள் தூங்கணும்ல. இப்படி சொன்னதும் அவன் கிளம்பி விட்டான். சாப்பாடு எடுத்து தட்டில் வைத்து அவளிடம் நீட்டிய லட்சுமி, சாப்பிடு அஞ்சு என்றாள். நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருந்தவள் தலையை பாசமாக தொட்ட லட்சுமி, எனக்கு தெரியும் திரு உங்ககிட்ட இப்போ என்ன பேசினான்னு, அது உண்மை இல்லை என்றதும், அத்தை என்ன சொல்கிறீங்க என நிமிர்ந்தா. ஆமாம் அஞ்சு, ஜோசியரை பார்த்தது உண்மை. ஆனால் அவர் உங்கள் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு தான் சொன்னார். மீறி நடந்தால் உங்கள் 2 பேரோட உயிரும் போயிடும்னு சொன்னார். நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன். உங்கள் அம்மாவும் திருவும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அண்ணன் இறந்த தடமே இன்னும் அழியலை. அதுக்குள்ளே உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஒன்றுனா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீ தான் அவன்கிட்ட பேசி கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும் அஞ்சுமா. அவன் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே மாட்றான். உன்னை கல்யாணம் பண்ணலைனாலும் செத்துடுவேன்னு சொல்கிறான். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா உன்னை மருமகளாக்கிக்கணும்னு? என்ன செய்ய, விதின்னு ஒன்று இருக்கே, அது நம்ம தலையில் இப்படித்தான்னு எழுதி வச்சிருக்கு. அத்தை கவலைப்படாதீங்க, நான் மச்சான்கிட்ட பேசுகிறேன். அவன் மனசு நீ வேண்டான்னு சொன்னால் உடஞ்சுடும் அஞ்சு. ஆனாலும் வேற வழி இல்லையே நமக்கு. லட்சுமி சொல்லிவிட்டு அகன்று விட அவள் திரும்பி யமனை பார்த்தாள். தலைவன் அச்சமயம் அங்கில்லை. எங்கே போயிட்டான்? அந்தகா என அவள் அழைக்க அவனோ வெளியே எருமையின் மீது சாய்ந்து கொண்டு கலக்கத்துடன் இருந்தான். பிரபு, ஏன் இந்த கலக்கம்? பிரபு பிரபு என்று அவன் என்ன சொன்னாலும் யமன் திரும்பி கூட பார்க்கவில்லை, பதிலும் பேசவில்லை. பிரபு, அங்கே பாருங்கள். இப்போதென்ன இந்திரன் வந்து நிற்கிறானா? இந்த சித்திரகுப்தனை என கோபமாக திரும்பியவன் அங்கே மருத்துவமனையின் சாளரம் வழியை எட்டி பார்த்து தன்னை தேடுபவளை கண்டு கொண்டும் அசையாமல் படுத்திருந்தான். பிரபு, தேவி தங்களைத்தான் தேடுகின்றார் தெரிகிறது. அவர் வதனம் வெகுவாக வாடியிருக்கிறது பிரபு. புரிகிறது. சொல்லுங்கள் பிரபு. தேவி பாவம். உன் பிரபு தானடா பாவம். இப்போது அவள் தேடுகிறாள் என்று சொன்னாயே, சற்று முன் அவள் என்னை விட்டு விலகி செல்லும் முடிவுக்கே வந்தா. அதை அறிவாயா நீ? தற்போதைய மனநிலையை பாருங்கள் பிரபு. தங்களுக்கு நான் சொல்ல தேவையே இல்லை. மனம் வலிக்கிறது. தேவியின் மனமும் அத்தகைய வலியைத்தான் அனுபவித்து கொண்டிருக்கும் பிரபு. என்னடா இது? பிரபுவின் நலனை விட நீ தேவியின் நலனை பற்றியே அதிகம் சிந்திக்கின்றாய். அவரது நலனிலே தானே தங்களின் நலன் அடங்கியுள்ளது. எருமை இவ்வாறு சொன்னதும் யமன் மனம் மாறி அவளை தேடி நகர எருமை பிரபுவின் நிலையை எண்ணி சிரித்து கொண்டது. காதல் ஆசை யாரை விட்டது? அத்தியாயம் 11 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.